அன்பிற்கினிய 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு அறிவியல் பாடத்தில் ஆங்கில வழி கல்வியில் பாடம் 16 அலகு 16 நுண்ணுயிரிகள் என்கின்ற பாடத்தை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு உங்களை மீண்டும் வரவேற்கிறது. வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. At first, we see the learning objectives of this lesson. After completion of this lesson, students will be able to understand the different types of microorganism. பல்வேறு வகையான நுண்ணுயிரிகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். Differentiate various microorganism based on their shape and occurrence. வடிவம் மற்றும் அமைவிடத்தை பொறுத்து நுண்ணுயிரிகளை வேறுபடுத்துதல். Know the role of microbes in various fields such as medicine, agriculture, industry and daily life. மருத்துவம், விவசாயம், தொழிற்சாலை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நுண்ணுயிரிகளுடைய பங்கினை அறிந்து கொள்ளுதல். Know the effect of harmful microorganism. தீங்கு தரும் நுண்ணுயிரிகளின் விளைவுகளை பற்றி அறிதல். Understand the relationship between man and microbes. நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதனுக்கு இடையேயான தொடர்பினை புரிந்து கொள்ளுதல். Know the effects of prions and virions of human life. மனித உடல் நலனில் பிரியான் மற்றும் விரியான்களின் விளைவுகளை பற்றி அறிதல். Then we see the introduction. Microorganisms are very small in size that they cannot be seen through naked eye. This organism can be seen only with the help of the microscope. Therefore, there are also known as microbes. The science that deals with the study of microorganism is known as microbiology. Microorganisms are found everywhere. They are found in air, water, ponds, lakes, rivers and oceans, soil and even inside our bodies. They remain inactive under unfavorable conditions and become active during favorable conditions. Microorganisms can be studied under the 5 categories. They are virus, bacteria, fungi, algae and protozoa. Let us study about them in detail. கண்களுக்கு தெரியாத அளவிற்கு நுண்ணுயிரிகள் அளவில் மிகவும் சிறியவை. இவ்வுயிரினங்களை நுண்ணோக்கின் உதவியினால் மட்டுமே காண இயலும். எனவே அவை நுண்ணுயிர்கள் எனப்படுகின்றன. நுண்ணுயிர்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு நுண்ணுயிரிகள் எனப்படும். நுண்ணுயிரிகள் அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன. அவை காற்று, நீர், குளங்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல், மண் மற்றும் நம் உடலுக்கு உள்ளேயும் கூட காணப்படுகின்றன. பாதகமான சூழ்நிலையில் அவை செயலற்ற நிலையில் இருந்து சாதகமான சூழ்நிலையின் பொழுது செயல்பட துவங்குகின்றன. நுண்ணுயிரிகளை பற்றி 5 பிரிவுகள் கீழ் நாம் படிக்கலாம். அவையாவன வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா மற்றும் புரோட்டோசோவா. அவற்றை பற்றி இப்பாடத்தில் நாம் விரிவாக காண்போம். Then we see the introduction. Microorganisms found everywhere. They are found in air, water, soil and even inside our bodies. Microorganisms can be studied under the 5 categories. They can be classified into virus, bacteria, fungi, algae and protozoa. And then we see the virus. The virus is the tiny particle made up of genetic material and protein. They are intermediate between living and non-living things. Virus means poisons in Latin. Virus are intercellular obligatory parasites. The study of virus is called virology. Viruses are 10,000 times smaller than the bacteria. Virus have different shapes. வைரஸ் என்பது மரபு பொருள் மற்றும் புரதத்தாலான மிகச்சிறிய துகளாகும். இவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை. லத்தீன் மொழியில் வைரஸ் என்பது விஷம் என பொருள்படும். வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணிகளாகும். வைரஸை பற்றிய பாடப்பிரிவு வைராலஜி எனப்படும். வைரஸ்கள் பாக்டீரியாவை காட்டிலும் 10,000 மடங்கு சிறியவை. வைரஸ் பல்வேறு வடிவமுடையவை. வைரஸினுடைய அமைப்பு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். Virus contain a core of DNA or RNA surrounding that core in a protein coat. In some viruses, the protein
coat is covered by an envelope made of proteins, lipids and carbohydrates. Virus cause many diseases to plants, animals and human being. வைரஸ் ஆனது அதனுடைய மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. அதனை சுற்றி புரத உரை காணப்படுகிறது. சில வகை வைரஸ்களில் அப்புரத உரை சூழ்ந்து புரதங்கள், கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றால் ஆனவை. வைரஸ் துகள்கள் ஓம்புயிரி செல்களில் ஒட்டிக்கொள்ள உதவுகின்றன. வைரஸ்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பலவிதமான நோய்களை உண்டாக்குகின்றன. தென் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸினுடைய பண்புகள் என்னவெனில், லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். வைரஸ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் characteristics. Living characters, they respond to heat, chemicals and radiations. They reproduce inside the host cell and produce the copies of themselves. உயிருள்ள பண்புகளிலே வெப்பம், வேதிப்பொருட்கள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றிற்கு இவை பதில் வினை புரிகின்றன. ஓம்புயிரின் செல்களுக்குள்ளே பெருக்கமடைந்து தங்களுக்குடைய சந்ததிகளை உருவாக்கிக் கொள்கின்றன. Then non-living characters, they are inactive when present freely in the environment. They can be crystallized and stored for very long time like other non-living things. தன்னிச்சையான சூழலில் இவை செயலற்ற நிலையில் காணப்படுகின்றன. இவற்றை படிகமாக்கி பிற உயிரற்ற பொருள்களைப் போல நீண்ட நாட்கள் வைத்திருக்க முடியும். And then we see the bacteria. Bacteria means bacteria are single-celled prokaryotic cells without nuclei. They are considered to be the first living organism on earth. Bacteria are grouped under the kingdom Monera. The study of bacteria is called bacteriology. The size of the bacteria ranges from 1 micrometer to 5 micrometer. Bacteria are two types of based on the respiration. They are aerobic bacteria requires oxygen. Anaerobic bacteria does not require oxygen. பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகாரியாட்டிகள், அதாவது உட்கரு அற்றவையாகும். இவை பூமியின் மீது முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுகிறது. வகைப்பாட்டில் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன. பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி எனப்படுகிறது. பாக்டீரியாக்கள் 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் வரை அளவுடையவை. சுவாசத்தினுடைய அடிப்படையிலே இவை 2 வகைப்படும். அவை காற்று சுவாச பாக்டீரியா, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதால்; காற்றில்லா சுவாச பாக்டீரியா, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுவது இல்லை என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அண்ட் தென் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா செல்லினுடைய அமைப்பு. A bacterium has an outer covering known as cell wall. Nuclear material is represented by a nucleoid with nuclear membrane. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Protein synthesis is called out of 17S ribosomes. Other cell organs, mitochondria, Golgi body, endoplasmic reticulum, etc. are absent. Flagella aids in locomotion. Bacteria செல்சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது. உட்புற பொருள்கள் நியூக்ளியாய்டு என கூறப்படுகின்றன. இவற்றில் உட்கரு சவ்வு காணப்படுவதில்லை. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன. இதில் புரத சேர்க்கையானது 70S வகை ரைபோசோம்கள் நடைபெறுகிறது. பிற செல் நுண்ணுறுப்புகள் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை உடலம், எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் ஆகியவை காணப்படுவது இல்லை. இதை கசையிலையினால் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதனுடைய பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு ஷேப் of their cells. They are called as the bacilli. Rod shaped bacteria, example Bacillus anthracis, and then Spirilla spiral shaped bacteria, for example Helicobacter pylori. Then cocci, spherical or ball shaped bacteria. They can stick together in pairs. Diplodocus are from the chain. Streptococcus are to occur the bunches. Staphylococcus. செல் வடிவத்தை பொறுத்து பாக்டீரியாக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை பேசில்லை கோல் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டு பேசில்லஸ் ஆந்த்ரசிஸ். ஸ்பைரில்லா சுருள் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. காக்கை கோலகால் அல்லது பந்து வடிவ பாக்டீரியா, அவை ஒட்டிக்கொண்டு இணைகளாகவோ, டிப்ளோகாக்கஸ் சங்கிலி வடிவிலேயோ, ஸ்பெக்ட்ரோகாக்கஸ் அல்லது கொத்தாகவோ ஸ்பைரோகாக்கஸ் எனப்படும். விப்ரியா மாடல் பார்த்தீங்கன்னா கமா ஷேப்டு பாக்டீரியா, விப்ரியோ காலரா அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. இவை கமா வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா.
And then we see the bacteria are classified according to the shape of their cells. நீட்டாக அதனுடைய படங்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெரிட்ரைகாஸ் அண்டு அரிட்ரைகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வகையை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. மேலும் கசைகளினுடைய எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையிலேயே பாக்டீரியங்கள் வந்து பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பேசில்லை, ஸ்பைரில்லா, கொக்கை, விப்ரியோ இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தபடியாக பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லா. கசைலைகளுடைய அடிப்படையிலே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து ஆட்ரிகலஸ் கசையிலை அற்றவை, ஒற்றை கசையிலை உடையவை, இரு கசையிலை உடையவை, சுற்று கசையிலை உடையவை, ஒரு முனை கசையிலை உடையவை என. ஒற்றை கசையிலை ஒரு முனையில் மட்டுமே கசையிலை காணப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ கேலரா. ஒரு முனை கற்றை கசையிலை கொண்டு காணப்படக்கூடியது சூடோமோனாஸ். இருமுனை கற்றை கசையிலை கொண்டு காணப்படுவது ரோடோஸ்பைரலம் ரூபம். சுற்று கசையிலை கொண்டு காணப்படுவது எக்கோலை. கசையிலை அற்றவை இவற்றில் கசையிலை காணப்படுவதில்லை. கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிறது இதனுடைய வகை என வகைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. 5 வகைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்டினுடைய பூஞ்சையினுடைய செல் அமைப்பு. Yeast are found freely in the atmosphere. Yeast grows all kinds of media containing sugar. The cell ovoid shapes containing cell wall and a nucleus. The cytoplasm is granular and has a vacuole. Organelles are glycogen and oil globules. Yeast aids in fermentation with the help of the enzyme thymase. It respires anaerobically and reproduces by building. பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தவை. ஈஸ்டுகள் வளிமண்டலத்திலே தன்னிச்சையாக காணப்படுகின்றன. ஈஸ்டுகள் சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கின்றன. இவற்றின் செல் முட்டை வடிவம் உடையது. அவை செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளன. இவற்றின் சைட்டோபிளாசம் துகள் போன்றது. அதனில் வாக்குவல்கள், செல் நுண்ணுறுப்புகள், கிளைக்கோஜன் எனப்படும் எண்ணெய் துளிகள் ஆகியவை காணப்படுகின்றன. சைமேஸ் என்னும் நொதியின் உதவியினால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. இவை காற்றில்லா சூழலில் சுவாசிக்கின்றன. மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது என்பது செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். அண்ட் தென் வி சே அல்கே. ஆல்கா அப்படின்னா பாசிகள் அப்படின்னு அர்த்தம். அல்கே ஆர் வெரி சிம்பிள் பிளான்ட் லைக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். தே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிட்டட்ஸ். தே ஆர் இன் ரிச் குளோரோஃபில் and can be seen as thin film on the surface of lakhs of ponds. Therefore they are known as the grace of water. They are autotrophic and they produce their own food with the help of chloroplast. Chloroplast contains chlorophyll, green pigment for photosynthesis. The study of algae is called alkalogy or phycology என்று பெயர். ஆல்காக்கள் எளிய தாவர உடல் அமைப்பை பெற்ற யூகேரியாட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன. அதிக அளவில் பசுங்கணிகத்தை பெற்றுள்ளன. இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகிறது. எனவே இவை நீர் புற்கள் என அழைக்கப்படுகிறது. இவை பசுங்கணிகத்தின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணிகள் கொண்டுள்ளன. ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி என அழைக்கப்படுகிறது. And then we see cell structure of கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸினுடைய செல்லினுடைய அமைப்பு எவ்வாறு உள்ளது? கிளாமிடோமோனாஸ் இஸ் எ சிம்பிள் யூனிசெல்லுலர் மால்டல் ஃப்ரெஷ் வாட்டர் algae. They are oval, spherical and pyriform in shapes. The pyriform pear shape is a common one found in ponds, ditches and water tanks. They have narrow anterior and a broad posterior end. The cell is surrounded by a thin and firm cell wall made of cellulose. The cytoplasm is seen in between the cell membrane and the chloroplast. The cell contains large dark nucleus lying inside the cavity of the cup-shaped chloroplast. The anterior part of the cell bears two flagella which helps to locomotion. To contractile, the vacuoles are seen at the base of each flagellum. The anterior side of the chloroplast contains the tiny red-colored hypod
Chlamydomonas exhibits a sexual and asexual modes of reproduction. Chlamydomonas எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும். இவை முட்டை கோள வடிவ பேரிக்காய் வடிவமுடைய குளங்கள், சாக்கடைகள் மற்றும் நன்னீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை. இவை குறுகிய முன்பகுதியையும் அகன்ற பின்பகுதியும் பெற்றுள்ளன. இவற்றின் செல்லானது செல்லுலோஸ் ஆன மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது. செல் சுவருக்கும் பசுங்கணிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. செல்லானது கோப்பை வடிவ பசுங்கணிகத்தின் உட்புற குழிவு பகுதியிலே பெரிய இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது. செல்லினுடைய முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் 2 கசையிலைகளை கொண்டுள்ளது. இரண்டும் சுருங்கும் நுண்குமிழ்கள் ஒவ்வொன்றும் கசையிலையின் அடிப்புறத்தில் காணப்படுகின்றன. பசுங்கணிகத்தின் முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்தினாலான கண்புள்ளியை கொண்டுள்ளது. கிளாமிடோமோனாஸ் பால் மற்றும் பால்லா இனப்பெருக்க முறையிலே இனப்பெருக்கம் செய்கிறது என்பது இதனுடைய வழக்கம். தென் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா இஸ் த கிரீக். புரோட்டோஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் and zoan means animal. Is a single celled eukaryotic. They are included under the kingdom of Protista. The study of protozoa is called as a protozoology. They are formed in the ponds, ocean, in moist soil and in the cells and tissues of plants, animals, causing diseases. They range from 2 to 200 microns. Protozoans have a specialized organelles. These organelles are used for movements, feeding and other functions. The types of protozoans are as follows. Ciliates, presence of cilia for locomotion, example paramecium. Flagellates, present in the flagella for locomotion, example euglena. Pseudopods, presence of Pseudopedia for locomotion, example amoeba. Sporangiosans, parasites, example plasmodium. புரோட்டோசோவா கிரேக்க மொழியில் புரோட்டோஸ் முதல் சோவான் விலங்கு ஒரு செல் புரோட்டோகேரியாட் ஆகும். வகைப்பாட்டில் புரோட்டஸ்டா என்னும் உலகிலே இடம்பெற்றுள்ளது. புரோட்டோசோவை பற்றி படிக்கும் பாடப்பிரிவு புரோட்டோ விலங்கியல் எனப்படுகிறது. இவை குளங்கள், பெருங்கடல்கள், ஈரப்பதமான மண் ஆகியவற்றிலும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் செல் மற்றும் திசுக்களில் காணப்படுகின்றன. இவை நோயை உண்டு பண்ணுகின்றன. இவை 2 முதல் 200 மைக்ரான் அளவுடையவை. புரோட்டோசோவாக்கள் சில சிறப்பான நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன. நுண்ணுறுப்புகள் இயக்கம், உணவூட்டம் மற்றும் இதர பணிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. புரோட்டோசோவாக்களின் வகைகள் பின்வருமாறு. சிலியேட்டா, சிலியாக்களால் இடம்பெறுகின்றன, எடுத்துக்காட்டு பாரமீசியம். ஃப்ளஜெல்லேட்டா, கலைசைலைகளால் இடம்பெறுகின்றன, எடுத்துக்காட்டு யூக்ளினா. சூடோபோடியா, போலிகால்கள் மூலம் இடம்பெறுகை செய்கிறது, எடுத்துக்காட்டு அமீபா. ஸ்போரோசோவா, ஒட்டுண்ணிகள் மூலம் இடம்பெறுகை செய்கிறது, எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். தென் புரோட்டோசோவாவினுடைய டைப்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா, புரோட்டோசோவா செல்லினுடைய அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி அடுத்து நாம் காண இருக்கின்றோம். இதற்குரிய படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. படங்கள் தெளிவாக நமக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ளது. The cell structure of protozoa. Amoeba is a unicellular microscope organism. It is found in ponds. Amoeba is irregular in shape. It has cell membrane, cytoplasm and nuclei. It is a protozoan that moves by means of Pseudopodia. In Latin, false feet என்ற அர்த்தம், பொய்க்கால்கள் உள்ளது என்பது அர்த்தம். Pseudopodia are the extended part of cell membrane. It helps to catch it peri-algae. The body flows around the food particle and engulfs in the forming of food vacuoles. Contractile vacuoles are seen in the cytoplasm that help in excretion. Amoeba reproduces by the means of fission and the sporulation. அமீபா என்ற ஒரு நுண்ணிய செல்லாலான உயிரினமாகும். இவை குளத்து நீரிலே காணப்படுகின்றன. இவை ஒழுங்கற்ற வடிவமுடையவை. இவை செல் சவ்வு, சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருவை கொண்டுள்ளது. அமீபா என்ற போலிகால்கள் லத்தீன் மொழியில் பொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்வு செய்கிறது. ஒரு புரோட்டோசோவா ஆகும். போலிகால்கள் செல் சவ்வின் நீட்சியடைந்த பகுதிகளாகும். இரையை பிடிக்க இவை உதவுகின்றன. அமீபாவின் உடலானது உணவுத் துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகின்றன. சைட்டோபிளாசத்தில் உள்ள சுருங்கும் நுண்குமிழ்கள் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன. இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் மூலம் அமீபாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. And then we see the structure of protozoa. We see the structure of protozoa. Already we seen. Then we see the prions. Prions means prionகள். The word prion derived from the protein echoes, infectial particles. Prions have neither DNA nor RNA to transmit infection. A prion is a mutated form of usually harmful protein.
prion cause diseases by affecting the brain or neural tissues. Example, Creutzfeldt-Jakob disease. Another example, associated with cannibalism. பிரியான்கள் என்ற சொல் புரதத்தாலான தொற்று துகள் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருப்பதில்லை, எனவே இவை தொற்று ஏற்படுத்துவதில்லை. பிரியான்கள் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த தீங்கு தராத புரதங்களாகும். மூளையினுடைய அமைப்பு அல்லது நரம்பு திசுக்கள் பாதிப்பதன் மூலம் இந்த நோய்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக குயிஸ்பெல்ட்-ஜேக்கப் நோய் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு குரு ஆகும். இது ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது என்பது இதனுடைய விளக்கம். தென் விரியான்ஸ். விரியான்ஸ் மீன்ஸ் virion is an entire virus particle consists of an outer protein cell called as a capsid and an inner core of nucleic acid RNA or DNA. If the virus is found outside the cell extracellular, it is known as the virion. Virion has the capacity to infect the living tissues. விரியான் என்பது ஒரு முழுமையான வைரஸ் துகள்கள். இது கேப்சிட் என அழைக்கப்படும். வெளி புரத உரையையும் நியூக்ளிக் அமிலத்தை டிஎன்ஏ ஆர்என்ஏ உடைய உட்புறத்த மையத்தை நோக்கியும் கொண்டுள்ளது. செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் விரியான்கள் என அழைக்கப்படுகிறது. விரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. Then we see the virion structure and then use of microorganism. நுண்ணுயிர்களுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். Microorganism are useful in different fields such as medicine, agriculture and industry. Some of them given below. In medicine we obtain the antibiotic of the vaccine from the microbes. Antibiotic, the word anti means against. By antibiotic substance produced by living the organism which is toxic for the other organism. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. The antibiotic penicillin was obtained from the fungi Penicillium Syrogenum. It is used to treat diseases such as tetanus and diphtheria. The antibiotic streptomycin is obtained from the Streptomyces bacteria to cure virus bacterial infection as plague. மருத்துவத்துறையிலே நுண்ணுயிரிகளை எதிர்த்து உயிர்கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம். எதிர்கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக், ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது. எதிர் உயிர்கொல்லி என்பவை பிற உயிரினங்களிலிருந்து நச்சாக உள்ள உயிரினங்கள் உருவாக்கப்படும் பொருளாகும். முதலிலே எதிர் உயிர்கொல்லி மருந்தான பென்சிலின் சர் அலெக்சாண்டர் பிளமிங் என்பவரால் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. எதிர் உயிர்கொல்லியான இந்த பென்சிலியம் கிரையோஜினியம் என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. இது டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பெக்ட்ரோமைசின் எனப்படும் எதிர் உயிர்கொல்லி ஸ்பெக்ட்ரோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. இது பல்வேறு வகையான பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது. அண்ட் தென் வி சி த வேக்சின்ஸ் அண்ட் தென் வி சி த அக்ரிகல்ச்சர். வேக்சின்களை எவ்வாறு பயன்படுத்தினா எட்வர்ட் ஜென்னர் வேக்சினேஷன் என்ற சொல்லால் இவரால் தான் உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் வி சி த நேச்சுரல் ஃபெர்டிலைசர். மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் கால்ட் ஆஸ் decompose of because they act upon the degradable waste during the process. Nitrates and other inorganic nutrients are released in their soil, making the soil fertile. This compost is called as a natural fertilizer. ஊட்டப்பொருள்கள் மற்றும் கழிவுகளிலிருந்து வெளியேறி மண்ணை வளமுடையதாக ஆக்குகிறது. இந்த உரம் இயற்கை உரம் என அழைக்கப்படுகிறது. Then we see the nitrogen fixation. நைட்ரஜனை நிலைநிறுத்துதல். Rhizobium bacteria living the root of the nodules of leguminous plants enrich of the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for the growth of plants. Some free living bacteria in soil like cyanobacteria nostoc can also fix nitrogen biological. பயறு வகை தாவரங்களில் வேர் முடிச்சுகளில் வாழும் ரைசோபியம் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான நைட்ரேட்டுகளை மண்ணிலிருந்து நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்துகிறது. மண்ணில் தனித்து வாழும் பாக்டீரியங்கள் சயனோபாக்டீரியா, நாஸ்டாக் போன்றவை உயிரியல் முறையிலே நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது என்பது மூலம் இதை விளக்கப்படுகிறது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தென் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளாக இருக்கிறது. மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த கிராப் ஃப்ரம் த பெட்ஸ். சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ. பேசிலஸ் thuringiensis helps to control insects. Trichodermis helps to protect the roots and control plant pathogens. Bacterovirus attack insects in the
ஆர்த்தோபோடாஸ் தீங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது. நுண்ணுயிர்களுக்கு உதவுகின்றன. அவை சீலை கொடுக்கும். பேசிலஸ் துரியன்ஜஸ் பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. ட்ரைகோடெர்மா வேர்களுக்கு பாதுகாப்பாக தாவர நோய்களை கட்டுப்படுத்துகிறது. பேக்லோ வைரஸ்கள் பூச்சிகள் மற்றும் கணுக்காலிகளிலிருந்து தாக்குகிறது என்பதே இதனுடைய பயன்பாடு. தென் வி சி த இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் sewage treatment, production of biogas, production of alcohol and wine, microbes in retting and tanning. அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு, உயிரி வாயு உற்பத்தி, ஆல்கஹால் மற்றும் திராட்சை ரசம் தயாரிப்பு, மிருதுவாக்கல் மற்றும் தோல் பதனிடுதல் நுண்ணுயிர்கள் பண்பாடு ஆகியவை இங்கு உள்ளது. தென் வி சி த இன் டெய்லி லைஃப் அன்றாட வாழ்விலே மேக்கிங் பிரெட் ரொட்டி தயாரிப்பு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ் தயிர் மற்றும் பனீர் தயாரிப்பு. அதற்கு அடுத்தபடியாக இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் மனித குடலிலே இதனுடைய பணிகள் என்ன என்பதையும், தென் மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ் உணவு தயாரிப்பிலே மைக்ரோபினுடைய பங்கு என்று சொன்னால் ஃபுட் ப்ரிசர்வேஷன் உணவு பதப்படுத்தல் பயன்படுத்தப்படுகிறது. தென் உணவு பதப்படுத்தல் 2 வகையான பாரம்பரிய நுட்பங்கள் மற்றும் நவீன நுட்பங்கள் என 2 வகை உள்ளது. பாரம்பரிய நுட்பங்கள் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டைசேஷன் உதித்தல், பிக்லிங் ஊற வைத்தல், அண்ட் தென் பாயிலிங் கொதிக்க வைத்தல், தென் சுகரிங் இனிப்பிடுதல். நவீன தொழில்நுட்பத்தில் பார்த்தோமானால் பாஸ்டரைசேஷன் பதப்படுத்துதல், தென் ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னா உணவு தயாரித்தல். ப்ரோபயாட்டிக் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. டிக்ரீஸ் இன் ரிஸ்க் ஆஃப் காலன் கேன்சர், டிக்ரீஸ் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன், ப்ரிவெண்ட் டயரல் டிசீஸ் பை இன்க்ரீஸிங் த இம்யூனிட்டி. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு டயரியாவை தடுக்கிறது என்பதுதான் இதனுடைய முக்கியமான முறை. அதற்கு அடுத்தபடியாக ஹார்ம்ஃபுல் இன் மைக்ரோ ஆர்கானிசம். ஃபியூ மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். they cause diseases and hence they are called as pathogens. Pathogens enter into the body through the cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. Viruses causing flu and spread through the air. When the patient sneezes, droplets containing the virus spread in air and it gets entered to another person when her breathes. Some of the diseases caused by the microorganism in plants, animals and human are given in the table below. அதாவது சில நுண்ணுயிர்கள் மனிதர், விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இவை நோய்களை உண்டாக்குவதால் நோய் கிருமிகள் எனப்படுகின்றன. இவை தோலில் ஏற்படும் வெட்டு மற்றும் காயங்கள், வாய் அல்லது மூக்கின் வழியே உடலில் நுழைந்து நோய்களை ஏற்படுத்துகிறது. வைரஸினால் உண்டாகும் ஃப்ளூ காய்ச்சல் காற்றின் மூலம் பரவுகிறது. நோயாளிகள் தும்பும் அல்லது தெறிக்கும் திவலைகள் உள்ள வைரஸ்கள் காற்றில் பரவி சுவாசத்தின் மூலம் ஆரோக்கியமான ஒருவரின் உடலில் உள்ளே நுழைகிறது. நுண்ணுயிர்கள் மூலம் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஏற்படும் நோய்களுடைய அட்டவணை நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Diseases caused by the microorganism in plants, citrus canker, potato blight diseases. Citrus canker உருளைக்கிழங்கு பிளேட் நோய், சாந்தமோனாஸ் ஆக்சினோபோடிஸ், பைட்டோபைத்தரா இன்ஃப்ளூயன்ஸ். இது வந்து பரவும் முறை காற்று, நீர், காற்று, அறிகுறிகள் இலைகள், தண்டுகள் மற்றும் கனிகள் சிதை உண்டாதல், கிழங்களில் பழுப்பு நிற புண்கள், கொப்பளங்கள் காணப்படும். இதை தடுக்கக்கூடிய முறைகள் தாமிரத்தை அடிப்படை பொருளாக கொண்ட பாக்டீரியா எதிர்ப்பு பொருட்களை பயன்படுத்துதல், பூஞ்சைக்கொல்லிகளை பயன்படுத்துதல். அதற்கு அடுத்தபடியாக டிசீசஸ் காஸ்டு பை த மைக்ரோ ஆர்கானிசம் இன் அனிமல்ஸ். ஆந்த்ராக்ஸ் வாய் மற்றும் கால் குழம்பு நோய்கள். ஆந்த்ராக்ஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஹியூமன்ஸ். ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், வைரஸ், அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம், காற்று மற்றும் விலங்கு காரணிகள், மூச்சு விடுவதில் சிரமம், சுய நினைவின்மை, பசியின்மை, காய்ச்சல், வாய்க்கொப்பளங்கள், எடை இழப்பு, பால் உற்பத்தி குறைதல். ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி அண்ட் எஃப்எம்டி தடுப்பூசி வேக்சின் போட்டோம்னா இது வந்து குறைஞ்சிரும். தென் டிசீசஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் காசநோய், டியூபர்குலோசிஸ், காலரா அண்டு காமன் கோல்டு சாதாரண சளி, ரேபிஸ், அமிபிக் சீதபேதி, மலேரியா. நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், விப்ரியோ காலரா, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ரேப்டோவிரிடி வைரஸ், எண்டபிமா ஹிஸ்டலிகா புரோட்டோசோவா, பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா. பரவு முறை காற்றின் மூலம் நோய் தொற்றுடைய மனிதனுடைய சளி மூலமும், ஈக்களின் மூலம், அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமும், காற்றின் மூலமும், விலங்குகள் கடிப்பதனாலும், உணவு, நீர் மற்றும் ஈக்கள், பெண் அனாபிளஸ் கொசு மூலம் உண்டாகிறது. இதனுடைய அறிகுறிகள் தொடர்ந்து அட்டவணையில் வழங்கப்பட்டுள்ளது. தடுப்பு முறைகள் பிசிஜி தடுப்பு முறை, காலராவுக்கு எதிரான தடுப்பூசி, தன் சுகாதாரம், நோயாளிகளை தனிமைப்படுத்துதல், ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி, முறையான தூய்மை பராமரித்தல் மற்றும் மெட்டோடைனிசஸ் என்னும் எதிர்கொல்லிகளை பயன்படுத்துதல்.
மலேரியாவிற்கு எதிரான குயினோ என்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளுதல், மேலும் கொசுவை விரட்டும் களிம்புகள், விரட்டுகள், கொசு வலைகளை பயன்படுத்தல் ஆகியவை இதனுடைய விளக்கங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோஸ், பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் அண்ட் யூசஸ், முறையாக மனிதனுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் இடையான சமமான மற்றும் சமமற்ற உறவு நிலைகள். thousands of bacteria, fungi and other microbes that live in our gut are essential contributors to good health. They break down toxins, manufacture some vitamins and essential amino acids, or form barrier against the invader. Gut microbes are the bacteria in human gut. They are all one of the most important allies in our overall health and well-being. Gut ensures that the body absorbing all the important nutrients to function at its highest level. Many different aspects of the health are attached to it. நமது குடல் வாழும் ஆயிரக்கணக்கான பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் பிற நுண்ணுயிர்கள் உடலின் ஆரோக்கியத்தால் அத்தியாவசிய பங்கு வகிக்கின்றன. இவை நச்சு முறிப்பானாகவும், ஒரு சில வைட்டமின்கள் மற்றும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை தயாரிக்கவும், நோய் கிருமிகள் உடலில் நுழைவதை தடுக்கவும் தடுப்பானாகவும் செயல்படுகின்றன. குடல் நுண்ணுயிர் பாக்டீரியங்கள் மனித குடலில் காணப்படுகின்றன. இவை நமது ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. உடலானது அதனுடைய அதிகபட்ச செயல்பாட்டிற்கு தேவையான முக்கியமான சத்துக்களை உறிஞ்சிக் கொள்வதற்கு குடல் உதவுகிறது. உடல் நலம் சார்ந்த சில வேறுபட்ட அம்சங்களுக்கு இவையே காரணமாக உள்ளன என்ற இறுதி கருத்தோடு பாடம் 16 மைக்ரோ ஆர்கானிசம் என்கின்ற 8th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம் வீடியோ காணொளி உங்களுக்கு டிஎன் சயின்ஸ் வேர்ல்ட் தெளிவாக வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த காணொலியை பற்றி பின்பு காண்போம்.